இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு நிறைவு விழா கோவையில் இன்று கொண்டாடப்பட்டது. கட்சியின் நூற்றாண்டு நிறைவு விழா நல்லக்கண்ணுவின் 101வது பிறந்தநாள் விழா, மூத்த தலைவர்கள் அமீர் ஐதர் கானின் 36ஆம் ஆண்டு நினைவு நாள், மறைந்த தலைவர் KTK தங்கமணியின் 24ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இன்று கோவை ஜீவா இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளுக்கு கட்சியின் மாநில பொருளாளர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார். மூத்த தோழர் கோபால் கட்சி கொடியை ஏற்றி வைத்தும் ஜீவா சிலைக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினார். மாவட்ட செயலாளர் சிவசாமி, மாவட்ட துணை செயலாளர்கள் ஜேம்ஸ், தங்கவேல், மாவட்ட பொருளாளர் கல்யாணசுந்தரம், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் குணசேகர், சாந்தி சந்திரன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேசிய ஆறுமுகம், கோவை மாவட்டத்தில் கட்சி கட்டப்பட்ட அதன் வரலாறு குறித்து சுருக்கமாக விளக்கி பேசினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆம் ஆண்டு கடந்து 101ஆம் ஆண்டினிலே அடி எடுத்து வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, தியாகிகள் நாமம் வாழியவே, இந்திய நாட்டின் விடுதலைக்காக உழைக்கும் மக்கள் உரிமைக்காக தியாகம் செய்த செங்கொடியே, வாழிய வாழிய வாழியவே. கட்சி காங்கிரஸ் எடுத்த முடிவின் அடிப்படையில் அரசியல் தீர்மானங்களையும் கட்சியினுடைய அமைப்பு நிலை நெறிகளையும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபேசிஸ்ட் ஆட்சி, மக்களுக்கு விரோதமான ஆட்சி, மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஆட்சி, இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேசம், ஒரே மதம் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு RSSனுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான முறையில் இன்றைய தினம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி ஆட்சி, அந்த ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான நோக்கமும் லட்சியமாகும். அதற்காகத்தான் இந்தியாவில் இந்திய கூட்டணி என்ற கூட்டணியை உருவாக்கி நடைபெறுகின்ற சட்டமன்ற குழு நடவடிக்கைகள், நாடாளுமன்ற தேர்தல்களிலும் நாம் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்திய நாட்டினுடைய வரலாற்றில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள், கட்சி தோன்றிய காலத்திலிருந்து, உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து 3 முறை தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய நாட்டினுடைய வரலாற்றில் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி, சிக்கல், அடக்குமுறை, அதே போல தலைமறைவு வாழ்க்கை போன்றவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி எந்த கட்சியும் இந்தியாவிலே இல்லை. சதி வழக்குகளை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். பல்வேறு சதி வழக்குகள், கட்சியினுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான எழுச்சி மிக்க தலைவர்கள் சொல்லக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இந்த கட்சியை எப்படி வழிநடத்தினார்கள் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் மட்டுமே எதிர்காலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வலுவான கட்சியாக உருவாக்க முடியும். தத்துவத்தையும் கொள்கைகளையும் பேசிக் கொண்டிருந்தால் மட்டுமே இந்த கட்சியை வலிமையான கட்சியாக எடுத்து செல்ல முடியாது, கொண்டு செல்ல முடியாது. மக்களிடத்தில் தான் நாம் இருக்க வேண்டும், மக்களிடத்தில் தான் செயல் வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில், இந்த கோவை மாவட்டத்தில், மரியாதைக்குரிய கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேரள கட்சி NC சேகர்,
கிருஷ்ணம்பிள்ளை போன்ற இரு தலைவர்களையும் கோவை மாவட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வலுவாக கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அனுப்பி வைக்கப்பட்டு ஒரு குறுகிய காலம் மட்டுமே கிருஷ்ணபிள்ளை அவர்கள் கோவை மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டுவதற்காக செயல்பட்டார்கள், பாடுபட்டார்கள், தலைமறைவாக இருந்து செயல்பட்டார்கள். என்.சி. சேகர் அவர்கள்தான் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தை கட்டுவதற்கான முறையில் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு பஞ்சாலை தொழிலாளர்களை தாபன ரீதியாக திரட்டுவது என்பதும் பஞ்சாலை தொழிலாளருடைய கோரிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதிலும் அரும்பாடுபட்ட தலைவர்களில் ஒருவர் என்.சி. சேகர் அவர்கள். இந்த கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 35-40 ஆண்டு காலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளராக பொறுப்பேற்று நடத்தியவர் நம்முடைய மறைந்த தலைவர் பி.கே. ராமசாமி அவர்கள். அதற்கு அடுத்ததாக மரியாதைக்குரிய தோழர் கே. ரமணி அவர்கள். இப்படி ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இந்த மாவட்டத்தில் 1937 ஆண்டு முதல் இந்த மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கோவை சதிவிளக்கு என்பது அந்த சதிவிளக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சதிவிளக்கிலே கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த தோழர்கள் ஏராளமான பேர். அவர்களெல்லாம் பின்னர் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் கட்சி இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார்கள். மறைந்த நம்முடைய தலைவர் என்.கே. கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நம்பிக்கை ஒளி என்ற புத்தகத்தில் 1952 ஆண்டிற்கு பின்னர் தோழர் என்.கே. அவர்களும் பாரதி கிருஷ்ணன் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை எடுத்த முடிவிற்கிணங்க கோவை மாவட்டத்தில் செயல்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய நம்பிக்கை ஒளி புத்தகத்தில் கோவை மாவட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்குவதில் அடித்தளமாக விளங்கியவர்கள் பஞ்சாலை தொழிலாளர்கள். பஞ்சாலை தொழிலாளர்கள் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டுவதில், வளர்ப்பதில், முன்னெடுத்துச் செல்வதில் தீர்க்கமான முறையில் கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகளை சிறமேற்கொண்டு செயல்பட்டார்கள் என்பதனை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பது மட்டுமல்ல, நம்முடைய கட்சியினுடைய 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சியில் அந்த மலரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோவை மாவட்டத்தில் ஆர்.கே. பாண்டுரங்கம், அதே போல இன்னும் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் எல்லாம் செயல்பட்டு இந்த கட்சியை கட்டி வளர்த்தார்கள் என்பதனை வரலாறு தான். இன்றைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அலுவலகம் என்பது ஆரம்ப காலத்தில் ஓடு வேயப்பட்ட அலுவலகமாக இருந்த காலத்தில் தோழர் பி.கே. ராமசாமி, தோழர் நாராயணன், தோழர் ஆர். ரங்கசாமி, தோழர் பூபதி, தோழர் ரமணி, இன்னும் இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டுமல்ல, தொழிற்சங்க இயக்கத்திலே பணியாற்றிய தோழர் எஸ். கண்ணன், எஸ்.என். காளியண்ணன், கே.எஸ். வாசுதேவன், எஸ். கருப்புசாமி, ஆரோக்கியசாமி, ராம் கிருஷ்ணன், இது போன்றிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் செயல்பட்டு இந்த கட்சியை எப்படி கட்டி வளர்த்தார்கள் என்பதனை அவர்கள் அலுவலகத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. கே.என். சின்ன இந்த சங்கத்துடைய தலைவராக இருந்தார்கள். அவரும் பார்வதி கிருஷ்ணனும் அலுவலகத்திற்கு வருகின்ற போது, அலுவலகத்திற்கு வருகின்ற நேரத்தில் தொழிற்சங்கத்திற்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏரியா தோழர்கள் யாராவது இருப்பார்களே ஆனால் கே.என். சின்னையன் அவர்களும் பார்வதி கிருஷ்ணன் அவர்களும் ஆரோக்கியசாமி, ராம் கிருஷ்ணன், உங்களுக்கு எந்த ஏரியா பொறுப்பு, உங்களை காலையில் இங்கே யார் வர சொன்னது, உங்களுக்கு வேலை இருந்தால் அலுவலகத்திற்கு வரலாம், வேலை இல்லை என்று சொன்னால் ஏரியாவில் தான் நீங்கள் செயல்பட வேண்டும், ஏரியாவை விட்டு வரக்கூடாது என்று சொல்லி உத்தரவு போடக்கூடிய அளவிற்கு இந்த கட்சியுடைய தலைவருடைய செல்வாக்கு, அந்த செல்வாக்கை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு வழிநடத்தினார்கள். வழிநடத்தியதனுடைய விளைவுதான் நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய கட்சி வளர்ச்சியில் கோவை ஜில்லா மில் தொழிலாளர் சங்கம் 1937 ஆண்டு தொடங்கப்பட்ட நேரத்தில் கோவை ஜில்லா மின் தொழிலாளர் சங்கம் என்ற பெயரில் தொடங்கப்படவில்லை. கோவை
மில் தொழிலாளர் சங்கம் என்றுதான் பதிவு செய்யப்பட்டது. அப்பொழுது ஈரோட்டில் தனி சங்கம், திருப்பூரில் தனி சங்கம், அதே போல உடுமல்பேட்டையில் தனி சங்கம், தனித்தனியாகத்தான் சங்கங்கள் எல்லாம் தொடங்கப்பட்டன. தோழர் ராமமூர்த்தி அவர்களும் ஏஎஸ்கே ஐயங்கார் அவர்களும் தோழர் ஜீவா அவர்களும் லட்சுமில் போராட்டத்தை ஒட்டி ஸ்டேட்ஸ்மில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய போராட்டத்தை ஒட்டி அவர்கள் நடத்திய இயக்கங்கள் என்பது பரபர போராட்டங்கள், சாதாரணமான போராட்டங்கள் அல்ல. வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொடிக்கப்பட வேண்டிய போராட்டங்கள். ஒரு ஐசிஎஸ் படித்து லண்டனிலே படித்து, எம்ஏ ஆக்ஸ்போர்ட் லண்டனில் படித்து, லண்டனிலிருந்து கம்யூனிஸ்டுகளாக திரும்பி வந்து அவர்கள் கோடீஸ்வர குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் அவர்கள் சாதாரண தொழிலாளியாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்திய நாட்டினுடைய வரலாற்றில் இன்று இருக்கக்கூடிய முதலாளித்துவ கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இன்னும் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வந்து கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். ஆனால் இவர்களெல்லாம் அப்படி அல்ல. தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இந்த லட்சியத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். மார்க்சிய தத்துவத்தை இந்திய நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். ஒரு சோசியலிச சமுதாயத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அவர்கள் நினைத்திருந்தார்களே ஆனால் எங்கே சென்றிருக்க முடியும். ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட சூழலில் வாழவில்லை. தோழியர் பார்வதி விஷன் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த நேரத்தில், இந்திரா அவர்களுடைய குழந்தை பிறந்த நேரத்தில் கோவையில்லா மில் தொழிலாளர் சங்கத்திற்குள்ளேயே தொட்டிலை கட்டி அந்த தொழிலாளர்கள் தான் இந்த குழந்தையை இந்திராவை வளர்த்தினார்கள் என்ற வரலாறு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கட்சி வேலை செய்து கொண்டிருப்பார். குழந்தையை பார்ப்பது தொழிலாளி வர்க்கம். இரவு நேரத்தில் தான் வருவார்கள். கட்சி வேலைக்கு செல்ல வேண்டும். இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், தோழர் பார்வதி கிருஷ்ணன் அவர்கள் காட்டூர் கட்சி கிளையுடைய செயலாளராக செயல்பட்டார். நினைவில் கொள்ள வேண்டும், எம்ஏ ஆக்ஸ்போர்டு ஒரு சாதாரணமாக காட்டூர் கட்சி கிளையில் தொடங்கி, இடை கமிட்டியில் தொடங்கி, மாவட்ட குழுவில் பொறுப்பெடுத்து படிப்படியாக கட்சியினுடைய தோழர்கள் மத்தியிலே பழகித்தான் அவர்கள் அகில இந்திய ரீதியாக தலைவராக செயல்பட்ட வரலாறு நமக்கு இன்னைக்கும் கண்ணுக்கு முன்னாலே இருந்து கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். இன்றைய தினம் நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரம், கட்சி நெருக்கடியான சூழலில் இருந்து கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். நமக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி, விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்ட கட்சி, சோசியலிஸ்டுகள் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய தேசிய காங்கிரசும் முஸ்லீம் நாட்டினுடைய விடுதலைக்காக போராட்டங்களை நடத்தி விடுதலையை பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கட்சிகள் இன்றைய தினம் எந்த நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். நரேந்திர மோடியினுடைய நடவடிக்கைகளும் செயல்பாடும் என்பதும் நாடு விடுதலை பெற்றதற்கு பின்னாலே நாட்டினுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமான, மிகப்பெரிய பிரம்மாண்டமான, உலக அளவில் போட்டி போடக்கூடிய அளவிற்கு தொழில் வளர்ச்சி, விஞ்ஞானத்துறையினை வளர்ச்சி, பாசன வசதி, இன்னும் இருக்கக்கூடிய அத்துணை வளர்ச்சிகளிலும் வெற்றி கண்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டை இன்றைய தினம் அபேளீகரம் செய்யக்கூடிய முறையில் கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய ஆதிக்கம் இன்றைய தினம் நரேந்திர மோடியினுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். கார்ப்பரேட்டுகள் தான் இந்த நாட்டை ஆட்சியெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கார்ப்பரேட்டினுடைய நடவடிக்கைகளும் பன்னாட்டு கம்பெனிகளுடைய மூலதனமும் இன்றைய தினம் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது மட்டுமல்ல, நம்முடைய இந்த மூலதனத்தை முழுவதையும் கபலீகரம் செய்வதற்கான முறையிலே நடவடிக்கையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். எதிர்காலம் தொழிலாளி வர்க்கத்துடைய காலமாக இருக்க வேண்டும், உழைக்கின்ற மக்களுடைய காலமாக இருக்க வேண்டும். நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுடைய ஒன்றுபட்ட நடவடிக்கை மூலமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த நாடு எங்கே செல்லும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு பாசிஸ்ட் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய மாவட்டம் என்பது தொழிலாளி வர்க்கத்துடைய கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். கடுமையான தொழில் நெருக்கடி. நம்முடைய கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் தோழர் ஜெயிஸ் அவர்கள் இங்கே இருக்கிறார். அந்த சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை பற்றி நன்றாகவே தெரியும். எப்படிப்பட்ட சூழலில் இந்த கோவை மாவட்டத்தினுடைய தொழில் நெருக்கடியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கட்சியினுடைய மாநில செயலாளர்
தோழர் முத்தரசன் அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி சாதாரண நிகழ்ச்சி என்ற நடவடிக்கை அல்ல. கந்தசாமிங்கிறவர் தான் செக்ரட்டரி. நான் கேட் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறேன், அடிக்கிறது பண்றாங்க, என்னை விட்டுட்டு ஓடிட்டார். சூழ்ந்து கொண்டார்கள் கொடுவாள் சின்னப்பர், ஒன்றுபட்ட கட்சியில் இருந்தவர். அவர் சிபிஎம்க்கு போயிட்டார், வெற்றதுக்கே வந்தார். அந்த நேரத்திலும் கூட உயிரை பணைய வைத்து பாதுகாப்பதில் செயல்பட்ட தோழர்களில் ஒருவர் என்பதை நினைவுகூர இன்னைக்கும் அந்த குடும்பம் கம்யூனிஸ்ட் குடும்பம் தான். என்னுடைய மருமகன் திருமானம் வாழை கொடுக்கக்கூடிய நம்முடைய கட்சியுடைய தோழர், அவருடைய மனைவியின் கட்சியுடைய தோழர். இன்னைக்கும் அந்த குடும்பத்தை கட்சியில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். 11 மாத காலம் சிறைச்சாலையில் இருந்தார். நான் ஜாமீனில் வரமாட்டேன் என்று சொன்னதற்கு பின்னால் மோகன் குமாரமங்கலமே சிறைச்சாலைக்குள்ளே வந்து பார்த்துவிட்டு நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டுமா என்று கேட்டார்கள். இல்லை, நாங்கள் செல்ல மாட்டோம், 2 தோழர்கள் மட்டுமே நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்கள், நான் உங்களை விடுதலை வாங்கி கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நகைக்கு செய்குலி சேதாரம் எவ்வளவுக்கா? தம்பி, இதுக்கு செய்கூலியும் இல்ல சேதாரம் இல்ல, அப்படியே தங்க மாதிரி இருக்கிற 1 கிராம் ஜுவல்லரி. இது பியூர் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஐமோன் செயின் தான். இது தங்கமா ஐமோன்னு கண்டே பிடிக்க முடியாது, கருக்கவும் செய்யாது, 1 இயர் வாரண்டியும் தரும். இங்கே செயின், கொலுசு, ஜிமிக்கி, கம்மல், மெட்டி, காப்பு, தாலி ஐட்டம், பிரேஸ்லெட், பேங்கிள்ஸ், நெக்லஸ், ரிங்ஸ் மட்டும் இல்லாம 1 கிராம் ஜுவல்லரி, கோல்டு கவரிங், ஆன்டிக் ஜுவல்லரி, பிரைடல் செட், மேட் பேங்கிள்ஸ், இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்க இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்லரிஸ் இங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. மந்த்ராலயா கோல்ட் கவரிங் கோயம்புத்தூர்ல பெரிய கடை வீதியில MS ஷேக் முகமது காம்ப்ளெக்ஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு. இங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கோம். அது போக டீலர்ஷிப்பும் நம்ம தந்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.